காவேரி கிட்ட விஜய் கேக்குறாரு, நகையெல்லாம் கபோர்ட்ல வைக்காம இப்படி திறந்து போட்டு வச்சிருக்க. கபோர்ட்ல வைக்கணும்னா விஜய், எனக்கு சாவி வேணும். கீய புடிச்சுக்க காவேரி, இது உங்ககிட்டயே இருக்கட்டும். எல்லாம் நல்லா தான் இருக்கு, யாரோ என்னமோ சொன்னாங்கன்னு எனக்கு நீங்க வாங்கி கொடுத்ததுதான் எனக்கு பிடிக்கல விஜய். நகை நட்டு மேல எல்லாம் விருப்பம் இல்லாத பொண்ணு முதல் முறையா இப்பதான் பாக்குறேன். இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க விஜய். நீங்க வாங்கி கொடுக்குறீங்கன்னு ஆர்வமா இருக்கிறதுக்கு நமக்குள்ளேயும் ஒண்ணும் இல்ல. எனக்கு புரியலையே காவேரி. நான் சும்மா கான்ட்ராக்ட் ஒய்ஃப், எனக்கு எதுக்கு இந்த காஸ்ட்லி நகையெல்லாம்? ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நகை இங்கேயே தான் இருக்கும். சாவி இந்தாங்க விஜய், நகையை எடுத்துட்டு போக வேண்டியதானே. ஒய்ஃபா நடிக்கிறதுக்கு தான் நான் காசு வாங்கியிருக்கேன். இந்த நகையெல்லாம் எனக்கு எதுக்கு? இங்க இருந்து போகும்போது இந்த நகையெல்லாம் என்னோட பரிசா எடுத்துட்டு போ. நான் நியாயமா வாழணும்னு நினைக்கிறவ, எனக்கு எதுக்கு? நீங்க சொல்ற டைம் முடியும், சிறப்பா நடிச்சு கொடுத்துட்டு கிளம்பிடுவேன். கடுப்பா இருக்கு காவேரி, சும்மா அதே சொல்லிக்கிட்டு. இலி 10 ட்ரிப் கான்ட்ராக்ட் ஒய்ஃப்னு நீங்க சொல்றப்ப எனக்கு எப்படி இருக்கும்? உனக்கு பண பிரச்சனை நிறைய இருக்குல்ல, இந்த நகையை எடுத்துக்கோ. என்னோட பண பிரச்சனைக்காண்டி தான் விஜய் உங்க ஆபீஸ்லயே வேலை செய்யறேன். ஆபீஸ்னு சொல்றப்பதான் ஞாபகம் வருது, உங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்களுக்கு எல்லாம் சம்பளம் போட மாட்டீங்களா? சம்பளமே வரல விஜய், எல்லாம் வந்திருக்கோம், மொபைல்ல போய் செக் பண்ணி பாரு. விஜய், என் சம்பளம் 50,000. என்ன பத்தலையா காவேரி? 25,000 ரூபா வீட்டுக்கு, 25,000 ரூபா கங்காவோட கடனை அடைக்கிறதுக்கு. இனிமேட்டு யாரும் நம்மள கடங்காரியா பார்க்கவே மாட்டாங்க. ட்ரீட் ஏதாவது வேணுமா காவேரி? உனக்கு நான் 10 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கி கொடுத்துருக்கேன், ஆனா நீ 50,000 ரூபாய்க்கு சந்தோஷப்படுறியா காவேரி? கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு விஜய். கங்கா வீட்டை விட்டு போன உடனே காவேரி வர்றாங்க. காவேரி வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கங்கா இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும்னு சொல்லிட்டா காவேரி. அக்கா வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா போக வேண்டியதான் காவேரி. காவேரி சொல்றாங்க, அக்கா செஞ்சது கரெக்ட் தான், வாடகை கொடுத்துதான் இனிமேட்டு இருக்கணும். அம்மாவுக்கு கம்பல் பண்ணி காசை கொடுத்துட்டு போறாங்க காவேரி. காவேரியோட அம்மா வந்திருக்காங்க. காவேரியோட அம்மா சொல்றாங்க, கங்கா கோவத்துல என்னென்னமோ பண்ணிட்டாயா, தீயவங்க நீங்க பெருசு பண்ண கூடாது. அததானே அன்னைக்கே பேசிட்டோமேம்மா, பெருசு பண்ணலாமா? இன்னைக்கே போவேணான்னு சொல்லிட்டேனேம்மா. நீங்க சொல்லிட்டீங்கயா, என் மகளையும் நீங்க நல்லா பாத்துக்கிறீங்க. இந்த வீட்டுக்கு வர்றப்ப வாடகைக்கு தான் வந்தோம். காவேரி கல்யாணம் ஆன பிறகு நீங்க வாடகை வாங்கவே இல்ல. நடந்ததுக்கு அப்புறம் நாங்க சும்மா இந்த வீட்டுல இருந்தா நல்லா இருக்காதுயா. இந்த மாசத்துல இருந்து வாடகை கொடுத்துடுறோம்யா, நீங்க மறுக்க கூடாது. எந்த உறவா இருந்தாலும் தள்ளிதான் நிக்கணும், அது உங்களுக்கே தெரியும். காவேரிய நீங்க வித்தியாசமா பார்க்காம நல்லா நடத்துவீங்கய்யா, இதே எங்களுக்கு போதும்யா. பேசிட்டு வந்த மாதிரியே வாடகை கொடுத்துடுறோம்யா, அதான் எங்களுக்கும் மரியாதையா இருக்கும். பிள்ளைங்களும் அதான் எதிர்பார்க்கறாங்க. உங்க இடத்துல நானும் கல்யாணியும் இருந்திருந்தாலும் இதான் பண்ணிருப்போம். வாடகை பணத்தை கொடுங்கம்மா. ஐயா நான் கிளம்புறேன்யா. கல்யாணி பாட்டி சொல்றாங்க, சாரதா ஒரு நிமிஷம் உட்காரு. வெள்ளிக்கிழமை காவேரிக்கு தாலி பிரிச்சு கோர்க்கலான் இருக்கோம். உங்களுக்கு சௌரியம் தானேம்மா? ரொம்ப சந்தோஷங்க. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இந்த நிகழ்ச்சியை நடத்துவோமே, வரீங்கய்யா சொல்றாரு அன்பு கிட்ட. அவங்க கிட்ட காசு பணம் இல்லாம இருக்கலாம், அவங்க சுயமரியாதையோட வாழ்றவங்க. மேட்டு எங்கேயாவது பாத்தீங்கன்னா ஓசியில குடியிருக்கிறீங்கன்னு சொல்லாதீங்க, அவங்க வாடகை பணம் கொடுத்துட்டாங்க. சரியாச்சு தப்பா? தப்பா நினைக்காதீங்க சித்தி என்று. கனடாவின் நாணயம் $. நாளை சந்திப்போம்.